வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மேல் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாக நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சேரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வளித்தோம் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தவத்தினை மிக சிறந்த அனுபவமாக நமக்கு வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம்.
அம்மா வந்து கவி போட விட்டுருக்குறாங்க. கவி என்ன 60க்கு அடுத்தது 61 வரணும். ஐயா, இப்ப வெள்ளிக்கிழமை ஒரு கவி இருந்துச்சு. அது அது வேணா சனிக்கிழமை பார்த்துட்டோம் நம்ம. அப்படிங்களா? சரி வெள்ளிக்கிழமை சரி. ஆமா, ம், வெள்ளிக்கிழமை சரி கவி சனிக்கிழமை பார்த்தோம். ஆ. சரி சரி. இன்றைய கவி சேரவாரீர். பல நாட்கள் தவம் செய்து கனல் மிகுந்த அந்த கவி. நான் நான் ஒரு நிமிஷம் நான் போட்டுறேன். ஐயா நீங்க ஆம், ஆம், ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கவியை போட்டு வாழ்க வளமுடன். போடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களை, ஞானமும் வாழ்வோம் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையில இன்றைக்கு சேரவாரியர் என்ற தலைப்பிலே உள்ள கவி சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். பல நாட்கள் தவம் செய்து கனல் மிகுந்த பக்குவமும் தனை அறிந்த நிலையும் கொண்டு நலமொன்றே பலனான ஞான மார்க்கம் நாடி நிற்கும் எவர்க்கும் அவர் அறிவுக்கு ஏற்ப சில நாளில் சீவனையே சிவனாய் காணும் சிந்தனையின் சிகரத்தில் கொண்டு சேர்த்து உலக சமாதான பெரு திட்டத்தை காட்டி உயர் ஞானம் உணர்த்துகின்றேன் கொள்வீர். உலக மாற்றம், சமுதாய மாற்றம் என்பது தனி மனிதன் மாற்றத்திலே தொடங்குகிறது என்பது மகிழ்ச்சியுடைய அடிப்படை கோட்பாடு. காரணம், திட்டங்கள் மூலமாக எதையும் நிரந்தரமாக சாதித்துவிட முடியாது என்பது கடந்த கால வரலாற்று உண்மை. எனவே தனி மனிதனிலே தொடங்கி உலக அளவிலே ஒரு பண்பாட்டை நிறுவ வேண்டும் என்பதற்காக மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் தனி மனிதனை மையப்படுத்தினார். இதிலே மனதை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் தவம். மனதிலே 2 கோணங்கள், பலம் பலவீனம். ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு பலம் இன்னொரு நிலையிலே பலவீனமாக இருக்கும். 2ம் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. இதுல எது அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், தீதை செய்வதில் இருக்கின்ற ஒரு மன உறுதி நல்லதை செய்வதில் இருப்பதில்லை. காரணம் என்ன? பல தலைமுறைகளாக தன்னை மையப்படுத்தியே, சுயநலத்தை மையப்படுத்தியே வாழ்ந்த சமுதாய வாழ்க்கை. இதிலிருந்து மீண்டு சுயநலத்தோடு பொதுநலத்தை முன்வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த மனதுக்கு ஒரு புதிய திருப்பம் அவசியமாகிறது. மன உறுதி, மன வைராக்கியம் வேணும். அதற்குத்தான் தவம். தத்துவ விளக்கம் நன்று தீது என்பதை அடையாளப்படுத்தும். நல்லதை உறுதியாக செய்வதற்கு வேண்டிய மன உறுதியை தவம் தான் தர முடியும். அதனால் பல நாட்கள் தவம் செய்து கனல் மிகுந்த பக்குவமும் தன்னை அறிந்த நிலையும் கொண்டு தவ கனல், தவ ஆற்றல் அதிகமாகின்ற போதுதான் உடலை கடந்து பிரபஞ்சத்தை கடந்து சுத்த வழியோடு இணைய முடியும். ஜீவான் சக்தியின் திணிவு இல்லை என்று சொன்னால்
தவத்திலே ஆழ்ந்து போக முடியாது. அதனால்தான் தவத்தோடு இணைந்தது 5 அளவு முறை. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. 9 அளவு, உறங்குவதிலே அளவு, உழைப்பதிலே அளவு, இதுவே யோகம் என்று சொல்லப்படும். எனவே 5 அளவு முறைன்னு சொல்கின்றோமே, அதை பின்பற்றுகின்ற போதுதான் ஜீவானந்த சக்தியின் இருப்பு கூடுதலாகும். இருப்பு கூடினால்தான் உடலை கடந்து நிறைஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதல் அறம் நல்லியக்கம் அறிந்தேன். இறை நீதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனை அறிந்தால்தான் இறை நீதி புரியும். அப்ப இறைவனை அறிகின்ற ஒரு குறுக்கு வழிதான் தவம். பக்தியில துவங்கி விளக்கத்திலே பயணித்து முக்தியில் முழுமையில் நிறைவு பெறுவது மனித வாழ்க்கை. எனவே தவத்தில் ஆழ்ந்து போகாமல் 5 புலன்களிலே அளவுமுறை பின்பற்றாமல் ஜீவன் சக்தியின் இருப்பும் கூடாது, ஞானமும் கை கட்டாது. எனவே கனல் மிகுந்த பக்குவமும் தன்னை அறிந்த நிலையும் கொண்டு இறைநிலையை உணர்கின்ற போது பரிணாம வரலாற்றை காட்சியாக காண்கின்ற போது எல்லாம் வல்ல இறைநிலையே எல்லாமாக பரிணாமம் பெற்றது என்பதை அறிகின்ற போது இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த ஜீவராசிகள், மனித இனம், நான் எல்லாம் ஒரே பொருளிலிருந்து வந்ததுதான். பேதமே கிடையாது. வினை பதிவுகளால் முன்பின்னாய் உள்ளோம், அவ்வளவுதான். மூலத்தில் பேதம் இல்லை. எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து ஒரே தெய்வத்திலிருந்து பிறந்தவர்கள் தான். அந்த மன விரிவு வருகின்ற போது எல்லோரும் நேசிக்கின்ற பக்குவம் வந்துவிடுகிறது. எனவே கனல் மிகுந்த பக்குவமும் தன்னை அறிந்த நிலையும் கொண்டு நலம் ஒன்றே பலனான ஞான மார்க்கம். இந்த பல ஆன்மீக முறைகள் இருந்தாலும் மனவளக்கலை பயிற்சி முறைகள் எடுத்து பாருங்களேன். உடற்பயிற்சி, காயல்பம், தவம், அகத்தாய்வு, இவற்றிலே நமக்கு என்ன செலவு நட்டம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு, ஏற்கனவே எனக்கு நேரம் இல்லை, இதுல எங்க நான் போய் உடற்பயிற்சிக்கும் தியானத்துக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறது என்று கேட்பாங்க. துவக்கத்தில் அது உண்மைதான். ஆனா ஒரு 3 மாசம் பயிற்சி பாருங்க, ஒரு 3 மாசம் பயிற்சி பண்ணுங்க. இது ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். 3 மாசம் ஒதுக்குகின்ற ஒரு 300 மணி நேரம் வச்சுங்களேன், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். இதன் பிறகு இந்த உடற்பயிற்சி, காயல்பம், தவம், அகத்தாய்வு செய்ததினால் பெற்ற நன்மைகள் எதை செய்தாலும் அக்யூரசி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி துல்லியமாக இருக்கும். 1 மணி நேரம் படிக்கிற சப்ஜெக்டை 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 1 மணி நேரம் செய்கின்ற வேலையை 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்ப 8 மணி நேரம் செய்கின்ற வேலையை 6 மணி நேரத்துல செய்திடலாம். இப்போ 1 மணி நேரம் நமக்கு மிச்சம், லாபம். அப்ப 300 நாளுக்கு பிறகு மறுபடியும் ஒவ்வொரு மணி நேரம் கூட்டிகிட்டே வாங்க லைஃப் லாங். அப்ப மனவளக்கலை பயிற்சியினால் நாம் இழந்தது என்ன, பெற்றது என்ன என்று ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தீங்கன்னா இழந்தது மிக குறைவு, பெற்றது பல மடங்கு. இதுதான் அனுபவம். எனவே நலம் ஒன்றே பலன் ஆன ஞான மார்க்கம் நாடி நிற்கும் எவருக்கும்
அவர் அறிவிற்கேற்ப சில நாளில் ஜீவனையே சிவனாய் காணும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அம்சங்கள் தான். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகங்கள். இந்த 4 தான். வேற என்ன இருக்க வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. இந்த 4ஐ நோக்கித்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் அழகா சொல்வார், காலில் விலங்கையிட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். நாமே விலங்கு போட்டிக்கிட்டோம், இது குடும்ப கடமை, இது சமுதாய கடமை, இது அலுவலக கடமை என்று காலில் விலங்கையிட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற 4 விலங்குகளுக்குள் சிக்கிக்கொண்டு நாம் ஏதோ தக்க நாடிக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய அல்டிமேட்டம், இதனுடைய உச்சகட்டம் என்ன? ஏதோ ஒரு சுகத்தை தேடித்தானே போகிறோம். அப்ப இவையெல்லாம் கூட கூட சுகம் கூட வேண்டுமே இல்லையா? பொருளோ, புகழோ, அதிகாரமோ, புலன் சுகமோ பெருக பெருக நிறைவும் மகிழ்ச்சியும் சுகமும் கூடி வரணும் இல்லையா? ஆனா இன்வெர்ஸ் ப்ரொபோசல் எல்லாம் போகுது. அதிகமாக அதிகமாக இடி ரெடி வந்துருமோ, இன்கம் டேக்ஸ் ரெடி வந்துருமோன்னு பயமா இருக்கு. உதவி உயர்ந்த பதவி போக போக யாராவது கவுத்துட்டுருவோம்னா பயம் அதிகமா இருக்கு. நிம்மதி எங்க வருது? யாருக்கு வந்தது? அப்ப இந்த வாழ்க்கை ஒரு பொய்யான பிம்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அதுல இல்லை. சரி, ஏன் மனம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், மனம் பொதுவாக அதை சைத்தான், சாத்தான், ராட்சசன், அரக்கன் எல்லாம் சொல்லுவாங்க. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் cannot think positively என்றார் ஓஷோ. உயிரின் படற்கை நிலை மனம் என்பார் மகர்ஷி அவர்கள். படக்கை என்ன பிரிஞ்சு வெளியே போய்கிட்டே இருக்கும். சித்த விருத்தி நிரோத்தியாக என்பார் பதஞ்சலி மகான். இப்படி மனம் வெளியே போய் இந்த 4 சிக்கிக்குது. ஆனா அதன் நோக்கம் என்னன்னு பாருங்க. எதை நோக்கி மனம் பாய்கிறது என்றால் இன்பத்தை நோக்கித்தான் பாய்கிறது. இந்த புலன்வயப்பட்ட இன்பங்களில் ஏதாவது நிறைய வந்திருக்கிறான் பார்த்தா யாருக்கும் வந்ததில்லை. அப்ப இன்னும் எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மனம் தன் மூலத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மூலத்தை அடைந்து விட்டால் பிறகு எதுவும் கேட்கறது இல்லை. பீச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துருங்க திண்ணை உண்டு, இன்னும் என்ன பாக்கியம் வேணும்னு பட்டினத்தார் கேட்டாரு. அது மாதிரி ஒன்றும் இல்லாத நிலையிலும் எல்லாம் நிறைந்ததாக வாழ்ந்தவர் யார் என்றால் ஞானிகள் தானே. வேற எந்த மனிதன் வாழ்ந்து முடிந்தான்னு சொல்லுங்க. அப்ப ஒரு போலியான பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நிறைவு கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். தெரியாம ஓடுறது கூட பரவாயில்ல, தெரிஞ்ச பிறகு ஓடுகிறோம் இல்லையா? பலவீனம், மனதின் பலவீனம். அப்ப இருந்து திரும்புகின்ற போது இந்த மனம் எதை தேடுகின்றதோ அந்த பேரின்பத்தை தூய்க்கலாம் தவத்தின் மூலம். அப்ப என்ன ஆகுது? சிவனையே ஜீவனாக சேர்த்து சிவனையே ஜீவனாக பார்க்கக்கூடிய பக்குவம். அதாவது தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5 காலா மணி விளக்கே என்று திருமந்திரம் சொல்லும். அப்ப வாழ்க்கையை, உயிரை, மனதை பற்றி தெல்ல தெளிவாக அறிந்து விட்டால் ஜீவனே சிவலிங்கம்
எந்த கோவிலில் போய் எந்த சாமிக்கு அர்ச்சனை ஆராதனை பண்றது? தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, எனக்குள் இருக்கின்ற தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை போற்றி காப்பது என் கடமை. அதே போல் ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளும் இருக்கின்ற தெய்வீகம், அதற்கு துன்பம் தராமல் இருப்பதும் என் கடமை. அப்ப ஒழுக்கமும் ஈகையும் வந்துடும். இரண்டையும் செயல்படுத்தினால் கர்மயோகம். இப்படி சில நாளில் சிவனையே சிவனாய் காணும் சிந்தனையின் சிகரத்தில் கொண்டு சேர்த்து, இது உச்சகட்டமான சிந்தனை. நானுன்னு பார்க்கிற வரைக்கும் சிக்கலா இருக்கு. மற்றவர்களுக்கும் பகிர்கின்ற போது நிறைவாக இருக்கிறது. சமுதாயத்திற்கென்று உழைக்கின்ற போது அந்த பாரமே தெரிவது இல்லை. அப்ப மனதிற்கு மூலமாக அறிவு அது விரிந்து கொண்டே போகும், கொடுத்து கொண்டே போகும். அறிவின் இயல்பே அழிப்பது தானே. சுத்தவெளி அழிக்கவில்லை என்றால் இறைத்தோளுக்கு சக்தி அது அல்லவா? இப்படி ஒவ்வொன்றும் மனிதனை தவிர விலங்கு பறவைகள் கூட அதன் தேவைக்குத்தானே ஒன்றை கொள்கிறது. தேவை இல்லை என்று சொன்னால் எதையும் துன்புறுத்தாது. ஆனா மனித வாழ்க்கைத்தானே அவலமா இருக்கு. எனவே இந்த உண்மையை உணர்கின்ற போது சிந்தனையின் சிகரத்தில் கொண்டு சேர்த்து உலக சமாதான பெரும் திட்டம் காட்டி, எதுக்காக பிறந்திருக்கிறோம்? Life is to live, not for accumulating wealth. இந்த ரகசியம் புரியணும். Life is to live, not for accumulating wealth. இப்ப என்னதுன்னு பாருங்களேன், இந்த ஒரு சமுதாயம் ஓடிக்கிட்டே இருக்கு, சொத்து சேர்க்கறதுல ஆர்வம் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த பொருளாதாரமே ஒரு பைத்தியக்காரத்தனமான மயக்கம். பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பணத்தின் அளவு கூட கூட விலைவாசி ஏறிட்டே போகும். என்ன விலைவாசி? உண்ணுகின்ற உணவுக்கு விலை அதிகம், உடுக்கின்ற உடைக்கு விலை அதிகம், இருக்கின்ற வீட்டுக்கு நிலத்துக்கு விலை அதிகம். சரி, இந்த உணவு, உடை, வீடு, நிலம் இது என்றைக்காவது இல்லாமல் போனதா? அதனுடைய அசல் மதிப்பு என்ன? 50 ரூபாயா, 50 லட்சமா? ஒரு சின்ன கணக்கு தான். ஒரு 560 ரூபாய் என்னுடைய முதல் மாச சம்பளங்க. அந்த 560 ரூபாயில அப்புறம் என்ன 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வரும். அது வருஷத்துக்கு ஒருக்கா இடையே ஒரு 10 ரூபா 15 ரூபா கூடும், அவ்வளவுதான். இதை வச்சு கல்யாணம் பண்ணி வீடு கட்டி 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம். என்ன பண்றாங்க? அதே வாழ்க்கை தான். கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, இவ்வளவு தானே. அப்ப 560 = 2 லட்சம் தானே. கணக்கு சரி புரியுங்களா? 560 = 2 லட்சம். இப்ப பெருமைப்பட்டுக்கிறதா நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு? அதே தேவைக்கு தான் செலவாகுது 2 லட்சம். எதை என்னுடைய தாய் தந்தை 5 ரூபா 10 ரூபா சம்பாதிச்சாங்களோ, எதை நான் 560 ரூபாயில வாழ்ந்தேனோ அதை தான் இன்னைக்கு 2 லட்சத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இயற்கை வளங்கள் தான் வாழ்க்கை வளங்கள், பணம் அல்ல. இந்த கணக்கு புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பணத்தை இன்னும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனம் இருக்காது. இது ஒரு மனுஷன் விளக்க முடியுமா? சரி பணம் வேண்டாம் நான் மட்டும் விலகிற முடியுமா? ஒன்றும் முடியாது. எல்லா இடத்தையும் பணம் சம்பாதிக்கணும் பெய்ய அலைகின்ற மக்கள்.
அப்போ தி விசியஸ் சர்க்கிள், இதிலிருந்து விலக முடியாத ஒரு பந்தத்துல சிக்கியிருக்கிறோம் இல்லையா? நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த சாக்கடைக்குள் வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி வாழலாம்? அதே சாக்கடையில தாமரை மலர் காட்டுது நமக்கு. இது மாதிரிதான்ப்பா, சாக்கடை தான் நம்ம இருக்கிற நம்ம என்ன பண்றது? நான் அழகா இருக்கேன்ல, என் மேல ஒரு சாக்கடை இருக்கா பாருங்க, எங்கேயுமே ஒட்டல. அப்போ அதே போல் பக்குவப்பட்டு விடு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனெஞ்சிலன். சுகமான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. அப்போ சமுதாயத்தையோ எதையும் ஒதுக்க முடியாது, இதற்குள் தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ என்ன பக்குவம் வேணும்? நான் எனது என்பதை நீக்கிவிட்டால் வாழ்க்கை சுகம்தான். அப்ப அந்த உலக சமாதானம் தானாக வந்து சேர்ந்து விடும். அவர்கள் இந்த பக்குவத்துக்கு வந்து விட்டால் பிறகு யார் நிலம் வாங்க போறாங்க, யார் போட்டி போட போறாங்க சொல்லுங்க? பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அப்ப அந்த பணத்தின் மீது இருக்கின்ற பற்று நீங்கிவிடும், புலன் கவர்ச்சிகள் நீங்கிவிடும், இப்ப வாழ்க்கையின் தேவைகள் சுருங்கிவிடும், உழைக்கின்ற நேரமும் குறைஞ்சு போகும். அப்ப அதுக்குத்தான் உலக சமாதான திட்டம் வேண்டும். 14 அம்சம் போட்டிருக்காரு மகர்ஷி அவர்கள். இந்த 14 அம்சங்களும் செயல்பாட்டுக்கு வந்து விட்டால் உலக அமைதி எங்கே வராம போயிடும்? மக்களுக்கு எப்படி சிக்கல் வரும்? பற்றாக்குறை வரும். எனவே உலக சமாதான பெரும் திட்டம் காட்டி உயர் ஞானம் உணர்த்துகின்றேன் கொள்வீர். இந்த உலகத்துக்கே அற்புதமான வழி காட்டுகிறார் மகர்ஷி அவர்கள். இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இப்போது ஒரு நாளைக்கு உலகமே இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். என இதை விட சிறந்த வழி எங்கேயுமே இல்லை. இந்த 14 அம்சங்களை செயல்படுத்தாமல் எந்த வகையிலேயாவது தனி மனிதன் நிறைவாக வாழ்ந்துவிட முடியுமா? தனி மனிதன் நிறைவு பெறவில்லை என்றால் அவன் தவறு செய்யாமல் இருப்பானா? குற்றங்கள் இல்லாமல் இருக்குமா? அப்போ குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், இன்றைய சமுதாயம். எனவே இதிலிருந்து விலகி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலில் வாழ்க்கையை பற்றிய புரிதல் வேண்டும். என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எங்க வேணும், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த புரிதல் வந்துவிட்டால் சுகம் தானே வந்து சேரும். இது எல்லா மக்களுக்கும் பரவிவிட்டால் உலகம் சொர்க்கமாக மாறி போகும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமுறை, அருமை, மிகச்சிறப்பு ஐயா. தொடர்ந்து நம்மை மிக சிறப்பாக ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வேதாத்திரிய பாடல் ஐயா ஸ்ரீராம் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. பாடுறீங்கன்னா பாடுங்கய்யா, பாடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. பெரியவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விவேகம், வாழ்க விவேகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2 விஷயம் இன்றைக்கு உள்ளதில், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஒரு கணக்குக்காகத்தான் நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் செய்கிற வேலையை 3/4 மணி நேரம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதை விட அதிகமான, நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு சுருக்கமாக வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். இதை நான் அனுபவத்தில் உணர்ந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமாக இது வந்து 3/4 மணி நேரம்னு ஐயா சொன்னது வந்து ஒரு கணக்குக்காகத்தான், ஒரு உதாரண கணக்குக்காக.
அப்படிதானங்கய்யா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு நினைவுக்கு வந்ததும் நம்ம நாளை அல்லது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.